திருப்பாவை பாசுரம் 7. கீச்சு கீச்சென்றெங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சாரவாரம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்பக் கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ. நாயகப் பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடவும் நீ கேட்டே கிடந்தாயோ. தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். அதோட பொருள்: அறிவில்லாதவளே, ஆனை சாத்தன் என்று அழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் மொழியும் உனக்கு கேட்கவில்லையா? வாசனைமிக்க கூந்தலை உடைய ஆய்குலப் பெண்கள் மத்து கொண்டு தயிர் கடையும் ஓசையும் அப்போது அவர்கள் கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் இணைந்து ஒலி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை? எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்துச் செல்வதாகச் சொன்ன பெண்ணே, நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம் என்ன? பிரகாசமான முகத்தைக் கொண்டவளே, உன் வீட்டுக் கதவைத் திற. இதுதான் இன்றைய பாடலோட பொருள். நாளைக்கு பாசுரம் 8ஓட விளக்கத்தை பார்க்கலாம். நன்றி.